பும்ராவோட அந்த ஓவர், யான்சனோட விக்கெட் எடுத்த அந்த ஓவர்ல ரன்னே வரல. அங்கதான் பிரஷர்ல வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அந்த பிரஷரை தனக்கு சாதகமா பயன்படுத்தினாங்க டீம் இந்தியா. கடந்த 10 வருஷமா ஐசிசி கோப்பையை ஜெயிக்கல அப்படின்னு குற்றம் சாட்டு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இதோ பதிலடி கொடுத்திருக்காங்க இந்த புதிய இந்தியா. இந்த ஹிஸ்டாரிக் மேட்ச் மறக்கவே முடியாது நம்மளால. என்ன நடந்துச்சு ஜஸ்ட் ஒரு லுக் திரும்பி பார்ப்போம். கன்ஃபர்மேஷன் உங்க முன்னாடி. நான் போகுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். 52 ரன் அவர் அடிச்சார் 27 பந்துகள்ல. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் கிரீஸ்ல இருக்கிற வரை டேஞ்சர் இருந்துச்சு. ஆனா அவரும் அவுட் ஆனாரு 21 ரன்களுக்கு. அது இந்த போட்டியே காந்தி பிறந்த மண்ணா இல்ல காந்தி போய் ஃபர்ஸ்ட் வேலை செஞ்ச மண்ணா அப்படின்னு வரப்ப கடைசியில காந்தி பிறந்த மண்ணு தான் ஜெயிச்சிருக்கு. ஹார்திக் பாண்டியா அதே மாநிலத்தில் வரவர் தான் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு போலிங்ல 3 விக்கெட் எடுத்து. ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா ட்ரூலி a hero 2 for 18. ஹர்ஷ்தீப் சிங் அவரோட கான்ட்ரிபியூஷனை மறக்க கூடாது. ஏன்னா 20 ரன்கள் தான் கொடுத்திருக்காரு. அவர் வீசின பெனல்டி மேட் 59 பால் 76 ரன்கள் டாப் ஸ்கோரர். இதுவரைக்கும் அடிக்கல. பட் ஃபைனல்